வணக்கம். வணக்கம். எதை தின்றால் பித்தம் தெளியும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சைமன் செபஸ்டி தள்ளப்பட்டிருக்காப்படி. அதன் அடிப்படையில இன்னைக்கு அவன் என்ன பேசுறான், என்ன செயல்படுறான் அப்படிங்கிறது அவனுக்கே புரியல. கடைசியில விஜய் பண்ணக்கூடிய அத்தனை காரியத்துக்கும் நான் தான் கிரெடிட் எடுத்துக்குவேன், என்னை பார்த்து தான் அவன் எல்லாத்தையுமே செய்யற. அப்படி சொந்தமா சுய புத்தியே விஜய்க்கு கிடையாது. அப்படி இப்படின்னு வண்டிய உருட்டி வச்சிருக்கான் இந்த சைமன் செபஸ்டி. பிறப்பு ஒக்கும்னு என் உறுப்பினர் அட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல இருக்கும். பிறப்பு ஒக்கும்னு போட்டது நான் தான். அதை திருப்பி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. சரி, அப்ப அதை பின்னாடி நம்மளை பின்பற்றி தம்பி வர்றதுல நமக்கு பெருமை மகிழ்ச்சின்னு தானே ஒழிய அதை போய் சரி நம்ம கருத்துக்கு இப்ப பரந்தூர் விண்ணூர்தி நிலைய பிரச்சனை வெளியில எடுத்துட்டு வந்து சண்டை போட்டது நான் தான். இப்ப தம்பி அதை பேசுறாருங்கிறது என் கருத்துக்கு கூடுதலா வலிமை சேர்க்கிறாருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அரசியல் முதிர்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அரசியல் அறிவு இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே ஒட்டு மொத்தமா ஒரே ஒரு ஆளுகிட்ட தான் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒருத்தர் இருக்கிறான்னா அவனுக்கு பேர் தான் சைமன் செபஸ்டி. அந்த சைமன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்திலேயே எல்லா விதமான கான்செப்டுமே ஒட்டு மொத்தமா என்கிட்ட தான் இருக்கு, அதை வச்சு இந்த உலகத்தையே நான் திருப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையில இருந்து போனியே ஆகாத ஒரு பீஸை எடுத்துட்டு வந்து இங்க வச்சுக்கிட்டு எந்த அளவிற்கு அந்த மக்களுக்கு நாம் உதவியாக இருந்தோமோ அதை ஒட்டு மொத்தமாக சிதைக்க வேண்டும் அப்படிங்கிற அணுகுமுறையில பிஜேபி RSS உடைய அடியாளாக இங்க என்ன சொல்றது மிகப்பெரிய புனிதம் கற்பிக்கக்கூடிய வேலையை பிரபாகரனை கூட்டிட்டு வந்து இங்க செஞ்சுக்கிட்டு கடைசியில அந்த பிரபாகரனை புரோட்டா மாஸ்டராக மாத்திய ஒரு கேடுகட்ட வேலையை இவன் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அதன் அடிப்படையில இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுடைய அந்த பிரபாகரனை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய அளவுக்கு கம்பேர் பண்ணி இவங்களை ஃபுல்லா சிறுமைப்படுத்துவதன் மூலமாக அந்த இல்லாத ஒரு கேரக்டரை வந்துகிட்டு இங்க பூஸ்டப் பண்ணிட்டு நாங்கள் எல்லாம் பிரபாகரனின் பிள்ளைகள் அப்படி இப்படின்னு சொல்லி 16 வருஷம் ஆச்சு இங்க அரசியல் கட்சி வச்சு ஒருத்தன் அவன் மட்டும் பயங்கரமா தாறுமாறா டெவலப் ஆகிட்டு இருக்கான். மற்றபடி அவனை நம்பி இந்த கட்சிக்கு வந்தவை எல்லாம் அடிமோசமா போயிட்டு இருக்கான்னா இங்க எந்த அளவுக்கு அந்த கட்சியை வைத்து சில்லறை அடிக்கக்கூடிய வேலையை அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதன் அடிப்படையில அவனுக்கும் தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாதுன்னு சொல்லி அவன் நம்பக்கூடிய அவன் வளர்த்த கரடியே அவனோட மூஞ்சியில காரியை துப்பி விட்டு போனதே போன வாரம் ஃபுல்லா நம்ம பார்த்தோம். அந்த அடிப்படையில இவன் அரசியலுக்கு லாய்க்கத்த பையன் 1ஆம் நம்பர் பொலிட்டிக்கல் ஜோக்கர் அப்படிங்கிற இடத்த வந்துகிட்டு எல்லாருமே சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை தமிழக மக்களும் 16 ஆண்டுகளாக இவனுக்கு ப்ரூஃபும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேய், நீ எது சொன்னாலுமே ஓரமா போய் விளையாடு, நீ என்ன வேணா சொல்லிட்டு போ, அதிகபட்சம் நீ பேசுறது செல்போன்ல சின்ன பசங்களா இருக்காங்க தெரியுமா, அவங்க பார்த்து லைக் போடுவாங்க, டிஸ்லைக் பண்ணுவாங்க, இதோட முடிஞ்சு போயிடும். உனக்கு பொது களத்துக்கு அரசியல் பேசுவதற்கு உனக்கும் சம்பந்தம் கிடையாது, அது உனக்கு தகுதியும் கிடையாது இப்படின்னு சொல்லி தமிழக மக்களும் உனக்கு புறக்கணிச்சிட்டாச்சு. இந்த நிலைமையில இவனுக்கு எந்த பக்கம் சுண்ணாம்பு அடிச்சாங்கன்னு தெரியல. அப்படியே அரிப்புக்கு மேல அரிக்க ஆரம்பிக்கவும் என்னைக்கு பிஜேபி நம்பர் 2வா விஜய கொண்டு வந்து களத்துல இறக்கி விடவும் அன்னைக்கு போச்சு இந்த ஆளுக்கு தூக்கம், பயங்கரமான தூக்கம் இன்மை. காரணம், அதிமுகவையும் திமுகவையும் நாம தான் நவத்துறோம் அப்படிங்கிற நினப்புல இருக்கும் போது இது சும்மா வெத்து பீஸு வாய் ஜம்பம் தான் அடிக்குது, நம்ம காசை ஃபுல்லா கரியாக்கி விட்டுருச்சுன்னு சொல்லி அங்க நாக்பூர்ல கூடிய முதலாளிகள்லாம் இது மேல காண்டாகவும் சரி இந்த டம்மி பீஸை விடு, அடுத்து இன்னொரு பீஸை இறக்குவோம்னு சொல்லி இந்த விஜய் பீஸை இறக்கி விட்டு அப்படி பொத்துனா அப்படி தட்டுனா அப்படியே என்ன சொல்றது கண்ணத்துல சின்ன செல்லமா தட்டுனா அப்படி உள்ள இறக்கி விடவும் இவனை விட்டு பெரியாரை தாறுமாறாக திட்ட வைக்க வேண்டியது, அவரை விட்டு இவரை என்ன சொல்றது அந்த விஜயை விட்டு பெரியார் எங்களுக்கு கொள்கை தலைவர் எப்படி எல்லாம் கேம் ஆட முடியுமா ஆட வச்சுட்டு எல்லாரும் என்னத்தை வேணா சொல்லிட்டு கடைசியா லைனுக்கு வந்துகிட்டு நின்னுக்கணும் திமுகவை எதிர்ப்பதின் மூலமாக அப்படின்னு சொல்லும் போது இப்ப இவனுக்கு இருக்கக்கூடிய மண்டை குடைச்சல் 2 வகையானது. என்னடா, அரசியல் ரீதியாக நம்ம மொத்தமா தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு முறையும் காயடிச்சு விடுறாங்க, அது நமக்கு மேட்ரு கிடையாது. நமக்கு வெற்றி என்பது ஒரு இலக்கே கிடையாது, பயிற்சி, களம் என்பது பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான்.
சரி ஓகே 15 வருஷமா என்கிட்ட டெபாசிட் வாங்கலன்னு தான் நீ கேள்வி கேட்டுட்டு இருக்க. சரி நான் டெபாசிட் தான் வாங்கல, நான் என்கிட்ட எம்எல்ஏ வாங்கல. ஆனா சரி அதை விடுங்க, ஆனா நீ எம்எல்ஏ வாங்கின என்ன பண்ண? எவ்வளவு தூரம் கேடுகட்ட பொறுக்கித்தனமான கேள்வி. அப்படி லைட்டா போற போக்கில் அடிச்சு விடுறாங்க. எவ்வளவு சரி ஓகே நீ எம்எல்ஏ வாங்கல என்ன பண்ணனா, நீ எம்எல்ஏ ஆகல இல்ல, நீ எதுக்கு கேண்டிடேட் போடுற? உனக்கு வக்கு இல்ல, உனக்கு இங்கே எவனும் ஓட்டு போடல. அந்த விஷயத்தை விட்டுருவோம். டெபாசிட்டும் உனக்கு நீ வாங்கல, கடைசி வரைக்கும் நீ வாங்க போறது இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அது கட்டாயம் உனக்கு தெரிஞ்சு. அப்போ நீ டெபாசிட் வாங்காத ஒரு டம்மி பீஸ்ங்கிறது உனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா டெபாசிட் வாங்கி எம்எல்ஏவாக உள்ள போய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதிய நீ போய் என்னத்தை செஞ்ச, என்னத்தை கிழிச்சேன்னா இது டெமோக்ரஸியை நக்கல் பண்ணக்கூடிய விஷயமா இல்லையா? இதுதான் முக்கியமான விஷயம். ஒரு டெமோக்ரஸியுடைய சட்ட அமைப்பு மக்கள் தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்குள்ள உள்ள போய் உட்கார வைக்கிறாங்க. அவங்க அங்க மக்கள் நல பிரச்சனைகளை பேசுவார்கள். அங்கு மக்கள் நல பிரச்சனைகளுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் போது ஆதரவு குரலை ஆதரவாக இருப்பார்கள். மக்களுக்கு எதிரான பிரச்சனைகளை ஒரு அரசு எடுக்கும் போது எதிர்ப்பு குரலை பதிவு செய்வார்கள். இதுதான் சட்டமன்றத்தோட நடைமுறை. இது உலகத்துல கூடிய எல்லாத்துக்கும் தெரியும், 9வது படிக்கக்கூடிய பயலுக்கும் தெரியும். அது ஏன்னா அது பாடமா இருக்கு. ஆனா இவன் என்ன கேள்வி கேட்கிறான் பாருங்க. நான் டெபாசிட் வாங்கல, நான் எம்எல்ஏ வாங்கல, நீ எம்எல்ஏ வாங்கல, நீ போய் என்ன பண்ணேன்னா இது யாரை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி. அதாவது ஒட்டு மொத்தமா ஒரு தனி மனித எம்எல்ஏக்கான கேள்வி இல்ல, ஒட்டு மொத்தமா இந்த டெமோக்ரஸியவே நக்கல் பண்ணக்கூடிய கேள்வி. இதைத்தான் அந்த பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் ஒட்டு மொத்தமாக இந்த சிஸ்டத்தையே ஒழிச்சு கட்டிவிட்டு மறுபடியும் நாம என்ன பண்ணோம் கேட்டுட்டீங்கன்னா பாசிச என்ன சொல்றது, மிகப்பெரிய பாசிஸ்டான இங்க யாருக்கும் எந்த கேள்விகளும் கேட்கக்கூடாது. இங்க தலைவர் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதற்கு நீங்கள் ஜால்ரா போட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்துகிட்டு நூலிலை சரடா உள்ள விடக்கூடிய காரணத்தை தான் இவன் இதத்தை சொல்லிட்டு இருக்கான். அது முந்தானைத்து வரைக்கும் முதலமைச்சர் இடஒதுக்கீடு, இடஒதுக்கீடு நான் தான் இந்த உலகத்துல முத பகிர்வை சொன்னவன் அப்படின்னு சொல்றானே. நீதான் பகிர்வுக்கும் இடஒதுக்கீடுக்கும் என்ன கேள்வி கேட்டா இவன் உடனே முதலமைச்சர் வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டான். கலைஞருக்கு பிறகு துணை முதலமைச்சராக ஸ்டாலின் வந்துட்டாரு, ஸ்டாலினுக்கு பிறகு துணை முதலமைச்சரா மு.க. ஸ்டாலின். அப்ப இவங்களுக்கு இதுக்குள்ள என்ன இடஒதுக்கீடு, இங்க சமூக நீதி, இந்த இடத்துல என்ன கோட்பாடுன்னு கேட்கிறவன் இப்ப என்ன கேட்கிறான்னு கேட்டுட்டீங்கன்னா எம்எல்ஏவாகி என்ன பண்ண போற, எம்எல்ஏவாகி என்ன பண்ண போறங்கிறத வந்துகிட்டு கேள்வி கேட்டவர் தந்தை பெரியார். அதே தந்தை பெரியார் மக்கள் உங்கள் மீது மிகப்பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். யாரை பார்த்து சொல்றாரு? அண்ணாவை பார்த்து சொல்றாரு. மக்கள் மிகப்பெரிய நம்பிக்கையை உங்கள் மீது வைத்திருக்கிறார். அண்ணா அவர்கள் சொன்னார், இப்போது சொல்லுங்கள், நான் அனைத்தையும் உதறிவிட்டு உங்கள் பின்னால் சமூக தொண்டு ஆற்றுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் தந்தை பெரியார் சொன்னாரு, மக்கள் உங்கள் மீது மிகப்பெரிய அளப்பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கைக்கு மாற்றாக நீங்கள் எந்த காரியத்தையும் செய்யாமல் அவர்கள் நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். நீங்கள் அரசை அமையுங்கள். ஒரு அரசுங்கிறது எப்படி அமைக்கப்படும்? எம்எல்ஏக்கள் மூலமா அமைக்கப்படும். எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்து தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. இதுதானே ஒரு விஷயம். அப்போ நீ எம்எல்ஏவாகி என்ன போறேன்னு கேள்வி கேட்டா இவனுடைய வம்மம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. நீங்க தனக்கு எவன் ஒருவன் ஓட்டு போடலையோ அவனையும் நாசமா போகணும்னு நீ திட்டுவான், அந்த கவர்மெண்ட்டையும் நாசமா போன்னு திட்டுவானா, கடைசியில இந்த பைத்தியம் எங்க கொண்டு நின்றுக்குன்னா மனிதர்களை கூட்டி வச்சு இது நாள் வரைக்கும் வச்சு ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருந்தாலும் நாமெல்லாம் நினைச்சோம். நாமெல்லாம் அவங்களுக்கு செல்லமா வச்சக்கூடிய பேர் ஜாம்பிஸ். ஜாம்பிஸோடைய அர்த்தம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். மனித பண்பே இல்லாத ஒரு கொடிய மிருகம்ங்கிறது தான் ஜாம்பிஸோடையது. இப்ப கடைசியில ஜாம்பியையும் நம்பல. ஏன்னா அனைத்து ஜாம்பியையும் இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். குறைந்தபட்சம் அவனுக்கு என்னது, ஜாம்பிஸோடைய மூளையை கிழித்து அவனுடைய 6வது அறிவை ஒர்க் பண்ண வைக்கக்கூடிய சேனல்ஸ் நிறைய வந்துருச்சு. அதன் அடிப்படையில போடுற போட்டுல அத்தனை பயிர்களும் கேள்விக்கு பதிலை சைமனிடம் எழுப்பி விட்டார்கள், சில்லறையும் கொடுப்பதை நிறுத்தி விட்டார்கள். அந்த நிலைமை வரும்போது இவனுக்கு வெறுப்பு அதிகமாக ஏறும்போது நம்மளுடைய குரலை ஏற்றி இறக்குவதன் மூலமாக இங்கே மிகப்பெரிய அளவிற்கு ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கி விடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். பட்டிமன்ற பேச்சை விட தெரு பொறுக்கிகள் தெருவில் நின்று கத்துவாங்க பார்த்தீங்கல்ல, அந்த லெவல்ல தான் இவனுடைய பேச்சு இருக்கு அப்படிங்கிறது இவனுக்கு தெரியல. பாவம் இவன்கிட்ட யாரும் சொல்லல. பக்கத்துல இருக்கிறவங்க சிஞ்சா சால்ரா அடிக்கக்கூடிய அந்த ஜால்ரா சத்தத்திலேயே இவன் வாழ்றனால சவுண்ட் இவன் கொடுத்துட்டே இருக்கும்போது
எத்தனை நாளைக்கு தான் இந்த லவுட் ஸ்பீக்கரை வந்துட்டு தாங்கிக்குவான்னு சொல்லிட்டு எல்லா பேரும் துண்டக்கான துணியாக்கான மெதுவா கடந்து போகக்கூடிய சூழ்நிலை வரவும் எங்கட நமது இருப்பு இங்கே காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அதற்கு முதல் காரணம் யாருன்னு கேட்டினா இந்த நடிகர் விஜய் தான். இந்த விஜய் வந்துதான் நம்மளுடைய ஒட்டு மொத்தமான ஆட்டத்தையும் படுதாவையும் காலி பண்ண வைத்தவர். அதனால இவனை முதல்ல வந்துகிட்டு ஃபர்ஸ்ட் என்னவெல்லாம் அடிச்சு பார்ப்போம் அப்படிங்கும் போது அங்க இருக்கக்கூடிய அணில்கள் எல்லாம் வந்து இவங்களை கடிச்சு அந்த கொட்டை இருக்கு பாத்தீங்கன்னா, அணிலுக்கு பிடித்தது என்னன்னு கேட்டீங்கன்னா கொட்டைகள். அந்த கொட்டையை கடிச்சு எல்லாம் எடுத்துட்டு போயிருச்சு. அப்ப இவனுக்கு எல்லாம் துடிச்சு போகவும் கொஞ்ச நாளைக்கு அமைதியா அடக்கி வாசிட்டு இருக்குவேன். திரும்பவும் RSS உடைய பாணியை கையில் எடுத்துட்டு வந்துட்டு நான் தான் எல்லாமே நான் தான், நான் போட்டு வைத்திருக்கக்கூடிய எனது அறிவின் அடிப்படையில் தான் அவர் வந்து சிந்திக்கிறாரே தவிர அவருக்கு சுய சிந்தனை எல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3வது கூட்டணியில வந்து உப்புக்கு சாப்பானியா வந்து ஒட்டிக்குவாங்க பாத்தீங்களா. அட்டைப்பூச்சி எப்படி தெரியுமா, காலில் ஒட்டிக்கும், ரத்தத்தை ஃபுல்லா குடிக்கும், ஆனா கடிக்கிறதே தெரியாது. அந்த மாதிரி இங்க 4வது கூட்டணி என்ற ஒன்று கிடையவே கிடையாதுன்னு சொல்லி எல்லா மீடியாவும் கோடி மீடியாவும் வந்துட்டு இவன் முகரையில காரிய துப்பவும் கடைசியில டேய் நானும் இருக்கேன்டா 4வது மீடியான்னு சொல்லிட்டு கத்தி கூப்பாடு போட்டுட்டு கிடக்குறான். இங்க ஒரிஜினலா இருக்கிறது இவனை எதுக்கு நீங்க 3வது மீடியாவை எடுத்தீங்க? இங்க இருக்கிறது கள நிலவரம் 2ன்னு சொல்லியிருந்தா கூட நான் அமைதியா போய் தலைக்கு தலைவணியை வச்சு படுத்திருப்பேன். ஆனா இவனை லைன்ல நீங்க சேர்த்துக்கிட்டீங்களே. இத்தனை வருஷம் நான் கதறினேனே, கண்ணீர் விட்டேனே, நன்றாக சில்லறை அடித்தேனே, ஆனால் எனக்கு எந்தவித பெருமையும் இங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கூப்பாடு போட்டிருக்கான் இந்த சைமன் செபஸ்டி. இன்னொரு விஷயம், இவன் எப்பவுமே இந்த கூப்பாடை தான் போட்டுட்டு இருப்பான். இப்பயே தாத்தாவுக்கு வயசு வந்து 63. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் ஜெயிச்சேனா, நான் இந்த செந்தில் சொல்லு அப்படி அண்ணே நீ 10ஆம் கிளாஸ் ஃபெயிலுனே, ஆனா நான் 8ஆம் கிளாஸ் பாஸ். இடையில இந்த 9வது ஒண்ணுக்கு தெரியுமா, அதை அந்த சைமன் செபஸ்டி பேசவே மாட்டான். காரணம் நான் 8ஆம் கிளாஸ் பாஸ் அப்படிங்கறதுதான் சைமன் செபஸ்டியுடைய தியரி.